கர்த்தர் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதிலே இந்த அருவி, இந்த பாபநாசம் பகுதியில் உள்ள பகுதியிலிருந்து உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இதுதான் பாபநாசனுடைய அருவி. தேவ சமூகத்துக்குள்ளாக லேட்டாக வந்தாலும் தேவ சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை என்னென்று சொன்னால், சங்கீதம் 125:1 வசனம், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்களாம். இந்த பர்வதத்தெல்லாம் பாருங்கள், மலையெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு உறுதியோடு கூட இப்படிப்பட்ட ஒரு அசையாத ஒரு வாழ்க்கை வாழும்படியான காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவரை நம்புகிறவர்களை ஒருவரும் அசைக்க முடியாது. அவர்கள் என் அன்பு தேவ பிள்ளையை இந்த பருவத்தை போல இருப்பார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பர்வதத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. இந்த பர்வதத்தை, என் அன்பு தெய்வ பிள்ளையை, இப்படிப்பட்ட ஒரு அசையாத ஒரு 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 வாழ்க்கையை, ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க இயேசு போதுமானவராக இருக்கிறார். ஆகையால் பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கை நங்கூரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நீங்கள் வைப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட பர்வதத்தை போல, இப்படிப்பட்ட மலையைப் போல அசையாதபடிக்கு உயர நம்முடைய வாழ்க்கையை வாழ, நம்முடைய வாழ்க்கையில் இப்படி உயர்வை கொடுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அந்த தேவன் ஜீவிக்கிறார், இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். உங்களுடைய நம்பிக்கை அவர் மேலே இங்கே கர்த்தர் அசையாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை, உங்களுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? மகா இரக்கம கிருபை நிறைந்தவர்கள் நல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பர்வதங்களைப் போல எங்களுடைய வாழ்க்கை உயர்ந்து இருக்க, அசைக்கப்படாமல் இருக்க நாங்கள் ஆண்டவரை உண்மையில நம்பிக்கையாக இருக்க ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். உண்மையில நம்பிக்கையோடு கூட வாழ்ந்து உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் அசையாத ஒரு வாழ்க்கை உயர்வை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைப்பீராக. இந்த நாளிலும் பிறந்தநாள் திருநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய ஊழியங்களும் அசைக்கப்படாதபடிக்கு இப்படிப்பட்ட பர்வதத்தை போல ஆண்டவர் எங்கள் ஊழியங்கள் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. சுவாமி, நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.